எல்லாருக்கும் ஹாய். நான் வந்து மீன் குழம்பு செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்க்குறேன். 1 கப்பு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்க்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். 2 பச்சை மிளகாய் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பத்து பல்லு பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 8 நிமிஷம் ஆகுது, போதும். டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்க்குறேன். மிக்ஸ் பண்ணிவிடலாம். அனல் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். மூணு தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன், உள்ள சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் ஆகுது. லைம் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், உள்ளே சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதான், நான் மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் நான் கொதிக்க விட்டேன், போதும். நம்ம மீனும் உள்ளே சேர்த்துடலாம். 1/2 kg மீன் சேர்க்குறேன். அவ்வளோதான், மீன் சேர்த்து இப்போ 8 நிமிஷம் ஆகுது மீடியம் ஃப்ளேமில். அவ்வளோதான், நம்முடைய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்முடைய மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.